திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் சந்திப்பு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மனு அளித்தனர். எதிர்க்கட்சியினர் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்யுமாறு ஆளுநரிடம் வலியுறுத்தல். இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பாஜக எம்எல்ஏவை கைது செய்தது சிபிஐ. உயர்நீதிமன்ற கண்டனத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேச அரசு அனுமதி அளித்தது. சிறந்த இசையமைப்பாளராக ஏ.ஆர். ரஹ்மானுக்கு தேசிய விருது. சிறந்த தமிழ் குறும்படமாக செழியன் இயக்கிய ட்ரூலெட் தேர்வு. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெறுகிறார். ஹிந்தி நடிகர் வினோத் கன்னாவிற்கு பால்கே விருது. காவிரியில் கர்நாடக பகுதியில் கழிவு நீரை கலக்கும் விவகாரம். மீண்டும் ஆய்வு நடத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியாவுக்கு இன்று 2 தங்கப் பதக்கங்கள், மேலும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் கிடைத்தது. வணக்கம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். காவிரி உரிமை மீட்பு பயணம் நிறைவடைந்ததையொட்டி இன்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி தலைவர்களும் இன்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து நேரில் மனு அளிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அனைத்துக் கட்சி தலைவர்களும் ஒன்று கூடி ஆளுநரிடம் அளிக்கப் போகும் மனு குறித்து முடிவெடுத்தனர். இதைத் தொடர்ந்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் கர்நாடகம் கழிவு நீரை கலப்பது தொடர்பாக வரும் மே மாதத்தில் மீண்டும் ஒருமுறை ஆய்வு நடத்திட மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான அறிக்கையை வரும் ஜூலை மாதத்திற்குள் தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கர்நாடக மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலை கழிவுகளை காவிரி ஆற்றில் கலந்து விடுவதால் தமிழகத்திற்கு வரும் காவிரி நீர் மாசுபட்டு விவசாயத்தை பெரிதும் பாதிக்கிறது. பல்வேறு நோய்களும் உருவாகின்றன. இதுகுறித்து தமிழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் ஏ.கே. சிக்ரி, அசோக் பூஷன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவிரியில் ஏற்கனவே நடைபெற்ற ஆய்வு மழைக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது என்பது சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து வரும் மே மாதத்தில் மீண்டும் ஒருமுறை காவிரியில் ஆய்வு நடத்தி ஜூலை மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். காஷ்மீரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வேதனை அளிப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். டுவிட்டர் பக்கத்தில் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், லட்சக்கணக்கான இந்தியர்களுடன் இணைந்து சிறுமி ஆசிஃபாவுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். துக்கத்தை பகிர்ந்து கொள்வது மட்டுமே ஆறுதலாக இருக்க முடியாது என தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின், குற்றவாளிகளை தண்டிக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நிர்பயா கொலை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சட்டங்களை மறு ஆய்வு செய்ய கட்டாயப்படுத்தியதைப் போல ஆசிஃபாவுக்கு நீதி கிடைக்கச் செய்வதன் மூலம் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் கூட்டாக சந்தித்த செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து பிரதமரை நேரில் சந்திக்க உதவுவதாக ஆளுநர் உறுதியளித்ததாக கூறினார். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாத சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கூட மத்திய அரசு
அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இன்றைக்கு தமிழகம் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அடைந்திருக்கிறது என்பதை பற்றி தமிழக ஆளுநர் அவர்களிடத்தில் அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். வருகிற 3ஆம் தேதி வரையில் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. ஆக 3ஆம் தேதி வரையில் மத்திய அரசு கொண்டிருக்காமல் அதற்கு முன்பே காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான முயற்சியில் முழு முயற்சியில மத்திய அரசு ஈடுபட வேண்டும். எனவே நீங்கள் கவர்னராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை பிரதமரிடத்தில் வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இது குறித்து ஏற்கனவே நாங்கள் தமிழக முதலமைச்சரிடத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதேபோல சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி தலைவர்களையும் விவசாய சங்க பிரதிநிதிகளையும் டெல்லிக்கு அழைத்து பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும், அழுத்தம் தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். அது இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை. எனவே கவர்னராக இருக்கக்கூடிய நீங்கள் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியுமா என்று நாங்கள் கேட்ட நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய உணர்வை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் பிரதமரிடத்திலே இது குறித்து பேசி உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சிகள் நான் ஈடுபடுவேன் என்ற உறுதியை தமிழக ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி பிரதமரிடம் முதல்வர் அளித்துள்ளதாக கூறப்படும் மனு கபட நாடகம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாத சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கூட மத்திய அரசு அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இன்றைக்கு தமிழகம் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அடைந்திருக்கிறது என்பதை பற்றி தமிழக ஆளுநர் அவர்களிடத்தில் அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். வருகிற 3ஆம் தேதி வரையில் பொறுத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. ஆக 3ஆம் தேதி வரையில் மத்திய அரசு கொண்டிருக்காமல் அதற்கு முன்பே காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான முயற்சியில் முழு முயற்சியில மத்திய அரசு ஈடுபட வேண்டும். எனவே நீங்கள் கவர்னராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை பிரதமரிடத்தில் வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இது குறித்து ஏற்கனவே நாங்கள் தமிழக முதலமைச்சரிடத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதேபோல சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி தலைவர்களையும் விவசாய சங்க பிரதிநிதிகளையும் டெல்லிக்கு அழைத்து பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும், அழுத்தம் தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். அது இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை. எனவே கவர்னராக இருக்கக்கூடிய நீங்கள் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியுமா என்று நாங்கள் கேட்ட நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய உணர்வை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் பிரதமரிடத்தில் இது குறித்து பேசி உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சிகள் நான் ஈடுபடுவேன் என்ற உறுதியை தமிழக ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். சொல்லி ஒரு பெட்டிஷனை கொடுத்திருக்கிறாரு. அதுல நேற்று கூட நான் சொன்னேன், அந்த பெட்டிஷன் அந்த வார்த்தை இருக்கா, அந்த கோரிக்கை இருக்காங்கிறது தெரியாது. ஆனா பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கு. ஏன்னா முதலமைச்சரை சந்திப்பதற்கு முதலமைச்சர் மூலமாக பிரதமரை சந்திப்பதற்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பிச்சு வச்சோம். அது வந்து சேரவே இல்லைன்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இது கூட எங்க ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு தயவு செஞ்சு நீங்க துணை இருக்கணும், எந்த காரணத்தோட எங்க ஆட்சியை கவுத்துறாதீங்க, எங்க ஆட்சிக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது அப்படின்னு கோரிக்கை தான் எழுதி கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறோம். மற்றபடி என்ன செஞ்சிருக்கணும், சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அங்க வலியுறுத்தி இருக்கணும், அனைத்து கட்சி கூட்டத்தில் போட்ட தீர்மானத்தை வலியுறுத்தி இருக்கணும்.
ஏதோ ரோட்ல மனு கொடுக்குற மாதிரி விமான நிலையத்தில் போய் அவர் டெல்லிக்கு புறப்பட்ட இடத்துல ஒரு மனு கொடுத்திருக்கிறாருன்னா இதெல்லாம் வெறும் நாடகம் என்பதுதான் உண்மை. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பகுதியில் இளம் பெண்ணை பலாத்காரம் செய்த பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரை சிபிஐ கைது செய்துள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் நேற்று கடும் கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத் வீடு முன் இளம் பெண் ஒருவர் கடந்த 2 தினங்களுக்கு முன் தீக்குளிக்க முயற்சித்தார். அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் விசாரணை மேற்கொண்டதால் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் பலாத்காரம் செய்துவிட்டதாகவும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்வர் அலுவலகத்தில் இதுபற்றி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இருப்பினும் உத்தரப்பிரதேச பாஜக அரசு தனது கட்சி எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்காமல் ஏமாற்றி வந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை அரசு கைது செய்ய போகிறதா இல்லையா என்று நேற்று அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டிபி போஸ்லே மற்றும் சுனித்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு கேள்வி எழுப்பியது. சம்பவம் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு வழக்கறிஞர் பதில் அளித்தபோது, ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்த பிறகு இன்னும் அரசு விசாரணை நடத்தப் போகிறதா என நீதிபதிகள் காட்டமான கேள்வியை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் மீது பலாத்காரம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சிபிஐ இன்று அதிகாலை 5 மணிக்கு அவரை கைது செய்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தையை குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள எம்எல்ஏவின் சகோதரர் கடுமையாக தாக்கியதுடன் காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தாம் தாக்கப்பட்டது குறித்து பெண்ணின் தந்தை வீடியோவில் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் பிறகு சிறைச்சாலையில் மர்ம மரணம் அடைந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு சூடுபிடித்திருக்கிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு இன்று 2 தங்கப் பதக்கங்கள் மற்றும் 1 வெள்ளிப் பதக்கம் கிடைத்துள்ளது. மொத்தம் 16 தங்கம் உட்பட 34 பதக்கங்களுடன் தொடர்ந்து 3வது இடத்தில் இருக்கிறது இந்தியா. 21வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் நடைபெற்று வருகின்றன. 9வது நாளான இன்று ஆடவர் பிரிவு 25 மீட்டர் ராபிட் ஃபயர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் ஹரியானாவைச் சேர்ந்த அனீஸ் பன்வாலா தங்கப் பதக்கத்தை வென்றார். காமன்வெல்த் போட்டியில் தங்கப் பதக்கம் பெறும் இளம் இந்திய வீரர் என்ற சாதனையையும் இவர் படைத்துள்ளார். முன்னதாக மகளிருக்கான 50 மீட்டர் ரைபிள் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்திய வீராங்கனை தேஜஸ்வினி 457.9 புள்ளிகளை எடுத்து தங்கப் பதக்கத்தை வென்றார். இதே பிரிவில் 455.7 புள்ளிகளை பெற்ற இந்திய வீராங்கனை அஞ்சும் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். இதையடுத்து இந்தியா 16 தங்கம், 8 வெள்ளி மற்றும் 10 வெண்கலம் என மொத்தம் 34 பதக்கங்களை கைப்பற்றி பதக்கப் பட்டியலில் தொடர்ந்து 3ஆம் இடத்தை தக்கவைத்துள்ளது. சிறுமி ஆசிஃபா பலாத்கார சம்பவம், நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கடும் கண்டனம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி வைகோவின் உறவினர் தீக்குளிப்பு, மதுரை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. செய்திகள் தொடர்கின்றன. ஏஆர் ரஹ்மானுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் குறும்படத்திற்கான விருது டூலெட் படத்திற்கு வழங்கப்படுகிறது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு மாம் ஹிந்தி திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 65வது தேசிய விருதுகள் இன்று டெல்லியில் அறிவிக்கப்பட்டன. இதன்படி இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு 2 தேசிய விருதுகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதேவி நடித்த மாம் ஹிந்தி திரைப்படத்திற்கு இசை அமைத்ததற்காக சிறந்த பின்னணி இசை அமைப்பாளருக்கான விருதும், காற்று வெளியிடை தமிழ் திரைப்படத்தில் சிறந்த பாடல்களுக்கு இசை அமைத்ததற்காக மற்றொரு தேசிய விருதும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாம் ஹிந்தி திரைப்படத்தில் நடிகை ஸ்ரீதேவிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்படுகிறது. காற்று வெளியிடை படத்தில் பாடிய பாடலுக்காக KJ ஜேசுதாஸுக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் குறும்படத்திற்கான விருது ஒளிப்பதிவாளர் செழியன் இயக்கிய டூலெட் என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது.
சிறந்த ஜனரஞ்சக திரைப்படத்திற்கான விருது பாகுபலி திரைப்படத்திற்கும், சிறந்த ஹிந்தி திரைப்படம் விருது நியூட்டன் என்ற திரைப்படத்திற்கும் வழங்கப்படுகிறது. தாதா சாஹேப் பால்கே விருது மறைந்த நடிகர் வினோத் கண்ணாவிற்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 8 வயது சிறுமி ஆசிஃபா பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு திமுக மாநிலங்களவை குழு தலைவர் கனிமொழி எம்பி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டுவிட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள கனிமொழி எம்பி, ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் 8 வயது சிறுமி ஆசிஃபா பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட செய்தி நாட்டையே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். கொடூரமான முறையில் நடைபெற்ற இந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் 8 பேரில் 4 பேர் காவல்துறை அதிகாரிகள் என்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். இந்த படுகொலை சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு ஆதரவாக பாஜக அமைச்சர்கள் 2 பேரணி நடத்தி இருப்பதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுதான் சிறுமிகளை பாதுகாக்கும் உங்கள் திட்டமா என்று பிரதமர் மோடிக்கும் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி 10 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் கல்லூரி மாணவர்களும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி 2 மாதங்களுக்கும் மேலாக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளால் புற்றுநோய், தோல் நோய் மற்றும் மன்னார் வளைகுடாவின் சூழலியல் ஆகியவை பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதை அடுத்து பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று குமரெட்டியாபுரம் உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர் சங்கத்தினரும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி போராட்டம் நடத்தினர். இந்த முற்றுகை போராட்டத்தின் போது காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்பரண்களை போராட்டக்காரர்கள் அகற்றியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு, வாக்குவாதம், மோதல் ஏற்பட்டது. ஸ்டெர்லைட்டை வந்து நிரந்தரமா மூடணும். நாங்க வந்துட்டு மாணவர்களாக நாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுறோம். இப்போ வந்து டிஓசி காலேஜ்ல நாங்க போராடி நாங்க இங்க வந்திருக்கோம். எதுக்காகனா கலெக்டரை வந்து நேரடியா நாங்க பார்த்து பேசணும். அவங்கள்ட்ட வந்து நாங்க சொல்லுவோம் ஸ்டெர்லைட்டை வந்து நாங்க நிரந்தரமா மூடணும். அவங்க வந்து எங்க நேரா பார்த்து பேசணுங்கிறதால தான் வந்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் நாங்க 3வது நாள் இதோட கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டோம். ஒரு நாள் கூட கலெக்டர் வந்து எங்க கிட்ட பேசல. அவங்க வந்து எங்கள்கிட்ட நேரடியா பேச சொல்லுங்க. அப்பதான் நாங்க வந்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். நாங்க இங்கே இருந்தா போராடிட்டு இருப்போம் கடைசி வரை. பின்னர் அந்த கிராமங்களைச் சேர்ந்த 4 பேருக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் கல்லூரி மாணவர்களும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு உடல்நல சீர்கேட்டை ஏற்படுத்தும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நெருங்கிய உறவினர் ஒருவர் தீக்குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் ஸ்டேட் பேங்க் காலனியைச் சேர்ந்தவர் சரவணன் சுரேஷ். 50 வயதான இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நடைபெறும் போராட்டங்களில் இவர் பங்கெடுத்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை நடைபயிற்சிக்காக சென்ற அவர் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கம் அருகே வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என முழக்கமிட்டமாறு தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். நீட் தேர்வு மற்றும் ஜிஎஸ்டி அமலாக்கம் போன்றவற்றிற்கு எதிராகவும் முழக்கமிட்டபடி உடல் முழுவதும் பற்றி எரிந்த நிலையில் ஓடி வந்த அவரை அங்கிருந்தவர்கள் காப்பாற்ற முயன்றனர். 80% தீ காயங்களுடன் உயிருக்கு போராடிய அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அவர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்.
காரில் வந்தார். திடீர்னு கார்லேருந்து இறங்கி பெட்ரோல் கேனோட வந்து நடத்துல இருந்துட்டு காவேரி மேலாண் மாதிரி வந்து உடனே அமைக்கணும், அதுபோக வந்து நீட் தேர்வு உடனே ரத்து பண்ணணும், ஜிஎஸ்டி அமல்படுத்துறது வந்து இன்னும் நிறைய குளறுபடி இருக்கு, அதில் வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருந்த மண்ணெண்ணெய் பெட்ரோல் கேனை வச்சு ஊற்றிட்டு தீ பொத்திக்கிட்டாரு. பக்கத்தில் நாங்கள் இருந்து எல்லாரும் விலைக்கு விட போகும்போது யாருமே என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேட்டரை அவர் என்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இன்னும் எத்தனை உயிரை காவாங்கன்னா இதுக்கு வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல. தீக்குளித்த சரவணன் சுரேஷ் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நெருங்கிய உறவினர் ஆவார். கடந்த 2 நாட்களாகவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சரவணன் சுரேஷ் வலியுறுத்தி வந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் சிறுகதை மன்னன் SS தென்னரசுவின் 27வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. சிறுகதை மன்னன் SS தென்னரசுவின் 27வது நினைவு தினத்தை ஒட்டி திருக்கோஷ்டியூரில் அவருடைய உருவப்படத்திற்கு மாவட்ட திமுக செயலாளர் பெரிய கருப்பன், முன்னாள் அமைச்சர் தென்னவன் மற்றும் தென்னரசுவின் மனைவி பாரதி உள்ளிட்ட குடும்பத்தினர் மாலையிட்டு மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தென்னரசு இல்லத்தில் இருந்து திமுக நிர்வாகிகள் அமைதி பேரணியாக சென்று தாணிப்பட்டியில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி காவிரி மேலாண்மை வாரியம் பற்றி எதுவும் கூறாமல் திரும்பிச் சென்றதை கண்டித்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கர்நாடக எல்லையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்தியூர் அருகே வரட்டுப்பள்ளம் வன சோதனை சாவடி கர்நாடக எல்லையில் உள்ளது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் துரைராஜா தலைமையில் அந்த கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி போராட்ட களமாக உள்ள தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அது பற்றி எதுவும் கூறாமல் திரும்பி சென்றுவிட்டதை கண்டித்து அவர்கள் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் அங்கு சென்று பேச்சு நடத்தினர். இன்று தமிழகமே மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் மோடி அவர்கள் ஏதோ சுற்றுலா தலத்திற்கு வந்துவிட்டு சென்றிருக்கிறார். எதையுமே இங்கே தமிழகத்தில் எதுவுமே நடக்காதது போல் இன்று திரும்பி சென்றிருக்கிறார். ஆகவே கொங்குநாடு ஜப்பானில் 28 அடி உயர ராட்சத ரோபோ தயாரிப்பு. அனிமேஷன் உருவத்தை நிஜமாக்கி வேளாண் கருவி தயாரிப்பாளர் அசத்தம்.